இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ராமநாதபுரம் அருகே லாந்தை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் ரயில்வே சுரங்கப்பாதை உள்ளது. மழைக்காலங்களில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கிவிட்டால் லாந்தை, கண்ணனை உட்பட 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்படும். 5 ஊர் மக்கள் ராமநாதபுரத்திற்கு செல்ல முடியாது. மழைக்காலங்களில் அவசரத்திற்கு கூட போக்குவரத்துக்கு வழியின்றி மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். தொடர்ந்து இப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. சுரங்கப்பாதையில் தேங்கும் மழை நீரை அப்புறப்படுத்த அதிகாரிகள் வருவார்கள். மீண்டும் மழை பெய்தால் மறுபடியும் போக்குவரத்து துண்டிக்கப்படும். இந்த சூழலில்தான் கடந்த மாதம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த வழியாக ராமேஸ்வரம் சென்றார். ராமநாதபுரம் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் ஏற்பாட்டின் பேரில் 5 கிராம மக்கள் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தங்களது கஷ்டத்தை கூறினர். சுரங்கப்பாதையை மூடிவிட்டு ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுடன் பேசி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக நிர்மலா சீதாராமன் உறுதியளித்தார். டெல்லி சென்றதும் சொன்னது போல ரயில்வே அமைச்சருடன் பேசினார். லாந்தை கிராமத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க ரூபாய் 17 கோடியே 32 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்தார். இதனால் லாந்தை, பெரிய தாமரைக்குடி, சின்ன தாமரைக்குடி, கண்ணனை, அச்சங்குடி ஆகிய 5 கிராமங்களில் வசிக்கும் 3000 பேர் மகிழ்ச்சி அடைந்தனர். மேம்பாலம் கட்டுமான பணி விரைவில் துவங்கும் என ரயில்வே தெரிவித்துள்ள நிலையில் சுரங்கப்பாதைக்கு செல்லும் சாலைக்கு நிர்மலா சீதாராமன் பெயரை சூட்ட 5 கிராம மக்கள் தீர்மானித்தனர். அதன்படி பெயர் பலகையை இன்று மக்களை திறந்து வைத்தனர். நாங்கள் இப்போ கடந்த 10 வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம் சார். தண்ணினால் ஸ்கூலுக்குள்ளே எதுக்குமே ஒரு அன்றாட தேவைக்கு கூட எங்களால் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் தரணி முருகன் சார்கிட்ட நாங்கள் மனு கொடுத்து அவங்க சார் கொண்டு போய் அங்கே மத்திய அமைச்சர்கிட்ட காமிச்சு நிதி அமைச்சர் அம்மா சீதாராமன், நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு மனு கொடுத்து அவங்க போய் எல்லாம் மத்திக்கு எங்களுக்கு மேம்பாலம் வந்துருச்சு. அந்த மேம்பாலத்துக்கு அவங்களோட நினைவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுனால அவங்களோட நினைவாக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் சாலைன்னே நாங்கள் வச்சு 5 கிராம மக்கள் நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். 5 கிராம மக்களின் சார்பாக நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 5 கிராம மக்களின் நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வு கண்டதற்காக பிரதமர் மோடிக்கும் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், அஸ்வினி வைஷ்ணவ், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து லாந்தை ஊராட்சி கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.